அயலார் ஆட்சி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு காலமா தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இங்க வந்து வந்த பிறகு இங்க இருக்கிற பெருங்கூட்டம் இருக்கும். ஒரு சமூகம் இருக்கும். இன்னொரு கூட்டம் இருக்கும். இந்த 2 சமூகத்துக்கு இடையிலான மோதலை உருவாக்கியவர்கள் யார்? திருமலை நாயக்கர்கள் காலம், கிருஷ்ணர் தேவராயர் காலத்துக்கு பிறகு வந்து பாளையங்களை உருவாக்கின திருமலை நாயக்கர். பாளையங்களை உருவாக்கின பிறகு இவர்களை அடக்கி ஒடுப்பதற்கு இங்க இருக்கிற தமிழர்களையே இன்னொரு தமிழனுக்கு எதிராக பயன்படுத்திய அந்த சூழ்ச்சி, அதற்கு இரையான தமிழர்கள். நிலம் நம்மிடம் இருந்தது. யாரிடம் இருந்தது? வன்னியர்களிடம் இருந்தது. ஆதி தமிழர்களான பறையர்களிடம் இருந்தது. எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு அவர்களை அந்த நிலத்திலேயே கூலிகள ஆக்கிய அந்த கொடுமையை நிகழ்த்தினார்கள். இப்படி இதை பார்த்து கதறியவன் யாரு? ஆங்கிலேயன் ஜேம்ஸ் ட்ரெமன்கீர் தான் இந்த மக்கள் இவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களே, அவருக்கு நிலம் இல்லையே, நிலம் இருந்தால் தான் அவர்கள் சமமாக வாழ முடியும் என்று ஒரு 12,00,000 ஏக்கர் நிலங்களை கொடுக்கிறான். இங்க இருந்த நிலத்தை எடுத்து எங்கிருந்தோ வந்தவன் நம்ம மக்களுக்கு கொடுக்கிறான். அப்ப அதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை புடுங்கினவன் யார்றா? பறிச்சவன் யார்றா? என்ற கேள்வி கேட்கணும்ல. இத பத்தியெல்லாம் நான் வந்து இப்ப சொல்றேன் உங்களுக்கு. பார்த்து 2006, 7 காலகட்டத்திலேயே நான் ஒரு கதையை பண்ணினேன். எந்த கதை? அது கதை இல்ல, வாழ்க்கை தான். தெற்கு எல்லை போராட்டம். மார்ஷல் நேசமணி போன்றவர்கள் தெற்கு எல்லையை மீட்பதற்காக நடத்திய போராட்டம் இருக்கு பாருங்க. அது ஒரு உள்நாட்டு போர். அது அதை திரைப்படமாக்கணும் அப்படிங்கிற வேகத்தோட தான் செயல்பட்டவன் நான். அண்ணன் தமிழரசன் வாழ்க்கையை படமாக்கணும். இப்படி இதெல்லாம் இதெல்லாம் படமா வரும்போது, இதெல்லாம் படைப்புகளா வரும்போது, அவன் தானாவே தன்னுடைய நிலையை உணர்வான் தமிழன். அவனுக்கு தானாகவே அவனுடைய வரலாறு மீட்கப்படும். அவனுக்கு மான உணர்ச்சியும், இன உணர்ச்சியும், மொழி உணர்ச்சியும் தானாகவே வரும். எனக்கு கன்னியாகுமரிய கொண்டு வந்து தமிழ்நாடோட சேர்க்கிறதுக்கு இவ்வளவு போராட்டம், அக்கப்போர் நடந்திருக்கு. நம்மள எப்படி சூழ்ச்சி செய்திருக்கிறான். மலையாளிகளும், நேரு, காங்கிரஸ் ஆட்சியும் எப்படி நடத்திருக்கு. நீங்க சொன்ன காமராஜர் உட்பட தேவிகுளம், பீர்மேடு பரவால்ல. அது இந்த குளமாவது, மேடாவது அது இந்தியாக்குள்ள தானே இருக்குன்னு போற போக்குல சொன்னாரு. ஏன்னா அவருக்கு அழுத்தம். நேரு யாரு சொன்னா காமராஜர் கேட்பாரு. அப்ப நேருவ வச்சு சொல்லுன்னு யாரு? அங்க இருந்த மேனன். ஒரு கே.எம். பணிக்கர் என்பவரும், கோவிந்த மேனன் என்பவரும் இந்த சூழ்ச்சியை செய்து தேவிகுளம் பீர்மேட்ட அவர்களுக்கு எடுத்துக் கொண்டார்கள். அதோட விளைவு தான் இன்னைக்கும் முல்லை பெரியாறு சிக்கல்களை நம்ம அனுபவித்துட்டு இருக்கிறோம். அது போல இங்க வடக்கு எல்லை போராட்டத்துல அதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? தோவாளையில, அகத்தீஸ்வரத்துல ஒரே நாள்ல தொடர்ச்சியாக ஒரு நாள் 4 பேர், அடுத்த நாள் 5 பேர், மொத்தம் 9, 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தெற்கு எல்லை போராட்டத்துல. அந்த போர்க்களம் இருக்குல்ல, இதுதானே படைப்பு. இதுதானே சொல்லணும். இத சொல்லியிருந்தா உங்களுக்கு தானாகவே என்ன உணர்வும் நம்ம இந்த சல்லியருக்கு இந்த நிலை வந்திருக்காதே. இது போன்ற படைப்புகள் தானே வரணும். இந்திய எதிர்ப்பு போர் யார் நடத்துனது? செத்தவெல்லாம் தமிழன். 300 பேர் மேல செத்துருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் பேர் தான் இங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலே அதுலயுமே சதிதான். 300க்கும் மேற்பட்ட தமிழ் வீரர்கள், தமிழ் தமிழர்கள் இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார். தற்கொலை செய்து தீக்குளித்தது அது போல இந்திய பீரங்கியே வந்து தெருக்கு வந்தது அது அந்த அந்த நிகழ்வு தான் நினைக்கிறேன். துணை ராணுவ படையும் இந்திய பீரங்கி யாருக்கு? தன் நாட்டு மக்களுக்காக. நாம எல்லாம் இந்தியர்கள், நாம் அனைவரும் சகோதரர்கள் சொல்லுகிற இந்த அயோக்கியனுங்க 18 நாள் உள்நாட்டு போர். அது ஒரு குருஷேத்திர போர் போல 18 நாள் தொடர்ந்து வேட்டை. ராணுவத்தை வச்சு எல்லா ஊர்களையும் வேட்டையாடினார்கள். யார? போராட்டக்காரர்கள. யாரு? அதற்கு ஆதரவாக ராமசாமியார் இருந்தார், பெரியார் இருந்தாரு. அன்னைக்கு அந்த ஆட்சி போன பிறகு அதை பயன்படுத்தி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார். நாங்கள் தான். இவர்களுக்கு அதுக்கும் ஒரு தொடர்பும் இல்ல. செத்து போனவன்லாம் தமிழன். அப்ப இதை படைப்பாக்கி இருந்தா தமிழனுக்கு மொழியும், மானமும் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும். சரி, இத பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்கல்ல. பராசக்தி எடுத்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டீங்களே இன்னைக்கும். அந்த பராசக்தி கருணாநிதி அவர்கள் கதை வசனத்தில் வந்த அந்த சிவாஜி அவர்கள் நடித்த. அப்ப ஏன் மொழி போரை ஒரு படைப்பாக்கணும்னு ஒரு திராவிடனுக்கும் தோணல? நீங்க உண்மையிலேயே நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சோம்னா 65ல நடந்த மொழி செஞ்சிருக்கணும்ல. தெரிஞ்சிடும். அப்ப இந்த கேள்வி ஏன் அப்ப இருந்த காலகட்டத்துல இருந்த ஒரு தமிழனும் எழுப்பல? நம்மால எவ்வளவு பெரிய முட்டாள்கள்னு சொல்லி வெளிப்படையா சொல்லுவோம். கோவமா தான் சொல்றேன் நானு. உண்மைதான். பாளையக்காரர் வந்து கட்டபொம்மனு அவரை வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி அவர்களை நடிக்க வச்சு மாபெரும் வீரனா அவனை மாத்தியது தமிழன் சக்தி கிருஷ்ணசாமியும் ஐயா மாப்போசி அவர்கள் போட்ட நாடகம். இவர்கள் தான் அதை உருவாக்குனாங்க. சிவாஜி அவர்கள் அவருக்கு ரொம்ப காலமா அப்படிதான் நம்பி இருந்தார். அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம ஆளுதான் அப்படின்னு. அதுதான் முதல் சுதந்திர போராட்ட வீரர்னு வேற சொல்றானுங்க. கூச்சம் இல்லாம இப்ப கூட சொல்றானுங்க. அப்ப பூலித்தேவன் 1755ல தொடங்குனது அந்த வாழ்க்கை எங்கனாச்சு? வேலுநாச்சியார் அவர்கள் போராடி இருக்காங்க. அப்ப யார் வரலாறுகள் திரைப்படம் எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு தொடக்க காலத்துலன்னு சொல்ல வரேன். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உணர்ச்சி மிக்க வசனங்கள் எழுதினவன் தமிழன், படம் எடுத்தவன் தமிழன், நடித்தவன் தமிழன்.
தயாரிக்கிறவர் மட்டும் தெலுங்கர். ஆமா. அதுதான் அதான். இப்படி இருக்கு நிலைமை. அப்ப அன்னைக்கு இந்த எல்லை போராட்டங்கள்ல போராடின இந்த படைப்புகள், இந்த மொழிக்காக போராடி செத்தவர்களின் படைப்புகள், ஈழத்திலே போராடிய படங்கள் அல்ல. இங்க ஈழத்துக்காக செத்து போனார்ல தம்பி முத்துக்குமார், மாவீரன் முத்துக்குமார் போன்றவர்கள். ஆமா. இதெல்லாமே படமா தான் எடுக்கணும். இதத்தான் வாழ்க்கையா கொண்டு போய் சேர்க்கணும். தலைவருக்கு இப்படி ஒரு பெரும் கனவு இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கை போராட்டத்தை, இவனுடைய விடுதலை போராட்டத்தை, பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் என்று சொல்லப்படுகிற அல்ஜீரிய விடுதலை போராட்டத்தை பற்றின ஒரு படம் இருக்கு. ஆமா. அது போன்ற ஆமா. அந்த படத்தை ஒப்பிட்டு சொல்லுவாரு. இப்படி எடுக்கணும் நம்ம படம், நம்ம போராட்டத்தை அப்படின்னு ஒரு கனவு இருந்தது. பெரும் கனவு இருந்தது. ம். இது ஈழத்து படையில இருந்த, இயக்கத்துல இருந்த எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் பேருக்கு தெரியும். அவர்கள்லாம் அயல்நாட்டுல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முன்னெடுப்பு அவர்கள் செய்தார்களா? அப்ப அதேபோல யாரோ நந்தா வந்துலாம் செய்ய முடியாது. நந்தா வந்து திலீபன் பத்தி எடுக்கலான்ட்டு முயற்சி பண்ணாரு. ஆனா அதுவும் சக்சஸ் ஆகல. அதுவும் முயற்சியோட நின்றுச்சு அது அந்த இல்லையா? அதுவும் ஆமா. அந்த படம் நடக்கும்போது இல்ல கொஞ்சம் எடுத்தாங்க, கொஞ்சம் எடுத்தாங்க. சரியா அவரு நண்பர் தான் அவரு இயக்குனரு. அப்ப ம். தொடங்கும்போது நானும் அந்த அலுவலகத்துக்கு போயிருக்கிறேன். அது நான் தான் நடுவுல பேசினேன். நெறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன். அவருக்காகவே, அந்த இயக்குனருக்காகவே வெளியில ம். இருக்கிறவங்க முதல்ல அந்த படத்த முடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்யுங்க. அது ம். கொஞ்சமாவது எல்லாரும் பங்களிச்சு போட்டு அத செய்யுங்க. இத விட ஒரு 12 நாள் இப்படி ஒரு உலகத்திலே யாரும் சொட்டு நீர் அருந்தாம ஒரு மாபெரும் தியாகத்தை செய்தவர் ஒருத்தர் இல்ல. அந்த கரெக்ட். படத்த எடுக்க பண்ணி அத வெளியிட முடியாம இத விட ஒரு மாபெரும் தோல்வி இருக்கா இந்த இனத்துக்கு? இத விட ஒரு தோல்வி இருக்கா? அது உண்மதான். அற்புதமா இருந்தது. எடுக்கப்பட்ட காட்சிகள் வரைக்கும் பார்த்தேன். ஒரு முன்னோட்டம் போல பார்த்தேன். பிரமாதமா அற்புதமா இருக்கும் அது. இந்த புகைப்படங்கள்லாம் த ப ப பகிர்ந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு அது. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆ அருமையா இருந்துச்சு. அப்படியே படம் கிருஷ்ணண்ண மாரியே இருப்பாங்க. நம்ம யோகீஸ் அண்ணன்னா, யோகீஸ் அண்ணன் மாரியே இருப்பாங்க. ம். அது வந்திருந்தால் அப்பவே வந்து அங்க அதுக்கு வந்து இங்க உண்மையிலேயே வந்து இந்திய தணிக்கைத்துறை அனுமதிக்குமா என்று தெரியல. அது ஆனால் உலகம் முழுக்க ம். ஆமா. இது இப்ப 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 பார்த்தோம்னா, அம் இது இப்ப போற நிலைமைய பார்த்தோம்னா, தமிழர்கள் வந்து உணர்வு பெறக்கூடாதுன்றது தான் ரொம்ப முக்கியமா அவங்களுடைய நோக்கமா இருக்குது. இல்லையா? உணர்வு பெற்றுட்டாங்கன்னா, அததான். அது சிக்கலான்றத அத வந்து ஒ ஒரு மாரி அடக்கி வைக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்க மாரி முழுசா தெரியுது. ஆமாமா. அதான், 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 இல்லையா? அதான். ஓ ஏன்னா கலை வந்து அதான். திரைக்கலை வந்து ரொம்ப எமோஷனலா குயிக்கா கொண்டு வரதுக்கான ஒரு ஊடகம் இல்லையா? ஸோ அத வந்து ஆமா. அத கரெக்ட்டா தெரியல. நம்ப நம்ப தமிழர்கள் உணர்வுள்ள தமிழர்கள் அட்லீஸ்ட் ஒன்று சேர்ந்து அதுக்கான ஒரு ஒரு ஊடகத்த உருவாக்கணும்னு நெனைக்கிறேன். அதுதான் ஆமா. அதுதான் ஆமா. ஆமா. ஏன்னா அதுதான் அதான் இது போகும்னு நெனைக்கிறேன். அதேபோல இப்ப ஓடிடி தளம் வந்து நமக்காக ஒண்ணு உருவாக்குறது ஒரு பெரிய அதுல என்ன சிக்கல் இருக்கு? அத பண்றது கஷ்டமா அது? அது அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டெக்னிக்கலி கஷ்டமா? இல்ல என்ன இல்ல பிசினஸ் வைஸ் எதுவுமே இல்ல. கஷ்டமா? ம். எதுவுமே இல்ல. எப்படி இப்ப இவர்கள் இவ்ளோ பெரிய அளவுக்கு ஒரு பெரிய விஸ்வரூபமாக எடுத்து வளர்ந்தார்கள்ல. இப்போ இந்த ம். அமேசான் போன்றவர்கள் பெரிய நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்களாக வளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு தொழில்ல முதலீடு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமாக இதை மட்டும் நம்பி தொடங்கி அதை நடத்துவது அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப ம். அதற்கான பொருளாதார பின்புலம் மிக முக்கியமானது. தொழில்நுட்பத்துல ஈழத்தமிழர்கள் பயங்கரமா முன்னேறியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல முன்னேறி இருக்கிறாங்க. அயல்நாட்டுல வாழ்கின்ற தமிழர்கள் கூட அதுல முன்னேறியிருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல. தொடர்ந்து ம். நடத்துவது. நாங்கள் தொடங்குறோம் என்றால், அத வந்து அதற்கான ஆதரவு நிலையை உருவாக்க முடியும். தரமான படங்களை நாங்க வெளியிடுவோம். நேரடியாகவே வெளியிடுவோம் அப்படின்னு. அது பலதரப்பட்ட வணிக வாய்ப்புகள் உலகமெங்கும் பரவி கிடக்கிறது. திரைத்துறைய பொறுத்தவரைக்கும். புரியுது. உண்மையாகவே அத வந்து இன்னும் கூட யாருக்கும் புரிதல் இல்ல. இப்ப இங்க படம் எடுக்கறதுக்கு கொண்டு இருப்பவர்கள் கூட கிடையாது அது. ம். பல்வேறு நாடுகள்ல அது சொல்லப்போனா அதுல வந்து அந்த மோசடி இருக்கும்ல, தொழில்ல செய்ற மோசடிகள் இருக்கும்ல. அது உட்பட ஆமா. இருக்கு. இங்கேருந்து இங்கேருந்து ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படத்த எடுத்து வெளிநாடுகளுக்கு விக்கிறோம்னா, ஒரு 3 நாடுகளுக்கு அந்த படத்தை வெளியிடுவதற்கான உரிமையை வாங்குவார்கள். ம். அதுக்கான தொகை மட்டும் தான் குடுப்பாங்க. ஆனா 32 நாடுகள்ல அவர்கள் வெளியிடுவார். ஓ! வேற வேற நாடுகள்ல. அதெல்லாம் கண்காணிக்கிற வாய்ப்புகள், அதுக்கான வசதிகள்லாம் இல்ல. இப்போ வந்து இணையவழி பறந்திருக்கிறது. பறந்து விரிந்திருக்கிறது. அதனால ஓரளவு தெரிஞ்சிருக்க முடியும். அப்படியும் ம்ஹ்ம். கூட அதெல்லாம் இல்ல. அப்ப ம். தனித்தனியா நாடுகள்ல அப்படி திட்டமிட்டு முழுமையாக செயல்பட முடியும் அப்படின்ற அந்த துணிவோடு இறங்குனா, ம்ஹ்ம். வெற்றிகரமாக செய்ய முடியும். செய்ய முடியும். புரியுது. செய்ய முடியும், செய்ய முடியும். அதற்கு முன்படி தமிழர்களுக்குள்ள அந்த ஒருங்கிணைப்ப உருவாக்கணும். இது நம்முடைய தளம். ம். நாம வந்து இத ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைய உருவாக்கணும். அதுல நம்ம வந்து அவர்களைப் போல இல்லாம நம்ம எல்லா மொழி படங்களையும் கூட நம்ம வெளியிடலாம். இப்ப அமெரிக்கால வந்து தெலுங்கர்கள் அதிகமா இருக்கிறார்கள். அப்படின்னா,
நம்ம அங்க அந்த ஓடிடி தளத்துல தெலுங்கு படமும் வெளியிடுவோம். புரியுது. எல்லாருக்குமான தளமா கூட அது இருக்கலாம். ஆனா தமிழருக்கான முதன்மை தளமாகவும் அது இருக்கும். அப்படின்ற திட்டத்தோட கூட தொடங்க முடியும். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. மிக சிறப்பு. ரொம்ப பல கருத்துக்கள் சொன்னீங்க. என்ன பிரச்சனைகள் இருக்கு? இத நோக்கி என்ன சொல்யூஷன் நோக்கி நகரணும்ன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் சொன்ன மாரி இப்ப சல்லியர்கள் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லா மக்கள் பார்த்து நல்ல ஆதரவு குடுத்துட்டு இருக்காங்க. தமிழருக்கான திரைப்படங்கள் அடுத்தடுத்து வரணும். அதுக்கான ஊக்கத்த வந்து குடுக்கறதுக்கான வழிகள வந்து தமிழர்கள் ஆதரிக்கணும். மெயினா ஆதரிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் முதன்மையானது. ஆமா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு சல்லியர்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெறும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேதகு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு மக்களிடம். ஆமா, அதேபோல ஆமா, ஆமா. இதுவும் வரும். சொன்ன மாரி அரசியல் மற்றும் திரைத்துறையில வந்து தமிழர்கள் கோலோச்சறதுக்கான நிலைமை உருவாகணும். அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா வைப்போம்ன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா ஆமாம். பல பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கு. இந்த பக்கம் போனா அங்க அடிக்குது, அந்த பக்கம் போனா இந்த பக்கம் அடிக்குது. அதுபோல நம்மளுக்கு எல்லா வகையிலும் சுற்றி நம்ம ஒரு 360 டிகிரி இதுல வந்து நம்ம பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதிர்கொண்டு நம்ம கண்டிப்பா வெற்றி பெறணும். உங்கள போல ஆளுமைகள்லாம் தொடர்ச்சியா செயல்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா தொடர்ந்து செயல்படுங்க. மிக்க மகிழ்ச்சி இந்த பாட்காஸ்டுக்கு. இது அடுத்தது நம்ம இன்னும் பல விடயங்கள் பேச வேண்டியது இருக்கு. திரைத்துறை சம்பந்தமான நிறைய விடயங்கள் பேசுறது தொடர்ச்சியா இருக்கு. தொடர்ச்சியா கண்டிப்பா பேசுவோம். தொடர்ச்சியா ஆமா. பேசுவோம். மிக்க நன்றி. தொடர்ச்சியா ரொம்ப நன்றி. பேசுவோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நம்ம இந்த நேர்காணல் வாயிலாக நாம உலக சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு வைக்கிற வேண்டுகோள் ஒன்றுதான். எந்த கட்சியில் நீ இருந்தாலும் இனத்தை மறந்து விடாதே தமிழா, இனத்தை மறந்து விடாதே என்று பெருஞ்சித்திரனார் சொன்னது போல, தமிழர்களே இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள். இது 2ம் பத்தாது. இனவெறி கொள்ளுங்கள் அப்படின்னார். அதுதான். நீங்க வந்து என் வீட்டு பிள்ளைகளை நான் முதலில் சரியாக தமிழ் பேசுவது. பேணி காத்து வளர்ப்பேன். பேணி காத்து வளர்ப்பேன். அதான் முதல்ல. என் வீடு, என் குடும்பம் என்று எப்படி சிந்திக்கிறோமோ, அதுபோல என் மொழி, என் இனம். பிறகுதான் நான் உலகத்திற்கானவன். அது எந்த நாட்டில் வாழ்கிறோமோ, அந்த நாட்டிற்கு உண்மையாக இருப்பவன். அந்த தளத்திலிருந்து நம்ம எதையுமே அணுகணும். ஒரு பொருள் வாங்க போகிற தொடங்கி, எல்லாவற்றிலும் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய தமிழனுக்கு பயன்படுகிறதா? அதுக்கு அடுத்தது தான் அடுத்த நிலை. என்ற முடிவுக்கு வந்துவிட்டால், 1000 சல்லியர்கள் நம்மளால் படைக்க முடியும். படைப்பாளிகள் தயாராக இருக்கிறோம். எல்லாரும் கூடி அதை சாத்தியப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நன்றி. உண்மை, வணக்கம். உண்மை. மிக்க நன்றி பாலமுருகன். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்.